அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் அசோக மன்னர் யார், அவர் நமது நவீன வரலாறு கூறும் கூற்றின்படி கிமு 268 தான் ஆட்சி புரிய ஆரம்பித்தாரா, இல்லது அதற்கு கிட்டத்தட்ட 5500 வருடங்கள் முன்பு ஆட்சி புரிந்தாரா என்பதை விளக்கும் வண்ணமாக இந்த காணொளியை அமைக்கின்றோம். இதை மகாவம்சத்தின் மற்றும் பல புராணங்களின் நவீன வரலாற்றின் கூற்றுகள் அனைத்தும் அலசி ஆராய்ந்து இந்த காலகட்டத்தினை அசோகர் இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருப்பார் என்பதை கணித்துள்ளோம். இனி வாருங்கள் காணொலிக்கு நுழைவோம். மகாவம்சத்தில் உள்ள வரலாற்று சம்பவங்களை கொண்டு பார்த்தால் அசோகரின் காலம் கிமு 7250 என வருகிறது. அதே நமது நவீன வரலாற்று முறைப்படி பார்த்தால் கிமு 268 முதல் 232 வரை என குறிப்பிட்டுள்ளனர். இதே வயலூர் ராசசிம்மனின் என்கிற பல்லவனின் தூண் கல்வெட்டு குறிப்பிடும் அசோகரின் முன்னோர்களாக அஸ்வத்தாவன், பல்லவர், அசோகன் என குறிப்பிட்டுள்ள செய்தியை பார்த்தால் அஸ்வத்தாமனின் காலத்திற்கு சற்று பின்பு அசோக மன்னர் வந்திருக்க வாய்ப்புகள் என நமக்கு உணர்த்துகிறது. இதன் அடிப்படையில் பார்த்தால் கிமு 3000 முதல் கிமு 5500 என்ற இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த அசோகன் வாழ்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதை எவ்வாறு நான் கூறுகிறேன் என்றால், இந்த அசோகரின் சற்று காலத்திற்கு பின்பு வாழ்ந்த இந்த கலிங்க மன்னரான காரவேலன் அவனுடைய கல்வெட்டு நமது தமிழர்களை பற்றி குறிப்பிடுகையில் 1300 ஆண்டுகள் அல்லது 113 ஆண்டுகள் என்று இதில் ஒரு குளறுபடியாக குறிப்பிடுகிறார்கள். இதில் நாம் 1300 ஆண்டுகள் என்று கருதுவோம். இந்த 1300 ஆண்டுகள் இந்த காரவேலன் தமிழகத்தை வெல்வதற்கு முன்பு மூவேந்தரின் கூட்டமைப்பு முறியடிக்க முடியாமல் இருந்ததை அவன் முறியடித்து இந்த பாண்டிய மன்னரை வென்று அவரிடமிருந்து பரிசு பொருட்களை பெற்றுள்ளான் என்பதை நமது சங்ககால இலக்கியம் மற்றும் இலங்கை வரலாற்றின் தகவல் மூலம் அறிய முடிகிறது. இந்த இலங்கையின் வரலாற்று நூல்களும் இதை உறுதி செய்துள்ளன. இந்த காரவேலன் கிமு 176 முதல் கிமு 163 வரை ஆண்டுள்ளான் என்பதை நமது தமிழ் புத்தகமான கொங்கு நாடு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த காரவேலன் கலிங்க மன்னர்களின் முன்னோர்கள் 1300 வருடங்கள் தொடர்ந்து வெற்றி கொள்ள முடியாமல் இருந்த இந்த மூவேந்தன் கூட்டமைப்பை தான் முதல் வெற்றி கொண்டதாக கூறியுள்ள இந்த அத்திக்கும்பா கல்வெட்டினை ஆதாரமாக கொண்டு நோக்கினால் அந்த மன்னன் மற்றும் அசோகரின் வம்சம் தொடர்ந்து அதற்கு முன்னர் 1300 ஆண்டுகள் ஆண்டுள்ளனர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே மௌரியர் என்று நாம் நவீன வரலாறு கூற்றியுள்ளபடி கருதினால் இந்த வம்ச மன்னர்கள் பல்லவர் வம்சத்தில் இருந்து தான் வந்திருக்கிறார் என்பதை அவர்களது குறியீடு சின்னமான சிங்கம் மற்றும் பல்லவர்களின் குறியீடு சின்னமான சிங்கம் இரண்டும் ஒற்றுமையாக உள்ளது. மேலும் இந்த சிங்க மன்னரான விஜய என்னுடைய சின்னமும் சிங்கம்தான். இவர்கள் எல்லாம் ஒரே மன்னர் குழுவிலிருந்து வந்தவர்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. இதற்கு அவர்கள் பிறந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய மன்னன் எவ்வாறு பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் மகாவம்சத்தில் கிடைக்கிறது. இது விஜய மன்னன் என்பன் பல்லவ மற்றும் கலிங்க இன மக்களின் கலப்பால் உண்டான வம்சவழியில் வந்த கலப்பு இனம். இவர்களை இரு பிறப்பாளர் என்று நமது புராணங்களும் பழைய செய்திகளும் குறிப்பிடுகின்றன. இந்த கலிங்க மன்னன் சிகுபாகு என்கின்ற சிம்மவாகு என்பவனின் மகனாக இந்த விஜயா என்கிற சிங்கள மன்னன் வருகிறார். இதைத்தான் மகாவம்சம் மூலம் அறிய முடிகிறது. இவர்தான் அசோகரின் காலத்திற்கு 200 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்துள்ளார் என்பதை மகாவம்சம் நூலின் குறிப்பின் மூலம் அறிய முடிகிறது. எனவே இந்த அசோகர் வாழ்ந்த காலம் காரவேலன் காலம் + 1300 என்று போட்டால் கிமு 1476 என்று பின்னோக்கி செல்கிறது. இத்துடன் நவீன வரலாறு கூறும் அசோகரின் காலமாகிய கிமு 208 முதல் கிமு 176 உள்ள காலத்தை இந்த காரவேலன் காலத்துடன் மைனஸ் செய்து பார்த்தால் 92 வருடங்கள் வருகின்றன. இதையும் இந்த 1476 என்பதன் கூட்டினால் 1476 + 92 கிமு 1528 என அசோகரின் காலம் பின்னோக்கி செல்கிறது.
இந்த அசோகருக்கு 53 ஆண்டுகள் முன்னர் அவரது தந்தை வழியில் வந்த அவர் வம்சாவளியில் வந்த முன்னோர்களான சந்திரகுப்த மௌரியர் என்பவர் கிமு 321 இந்த மௌரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார் என்று நவீன வரலாறு கூறியுள்ள கூட்டின்படி கணக்கெடுத்து கொண்டாலும், இத்துடன் இந்த கிமு 1568 + 53 என்பதை கூட்டினால் கிமு 1621 என்று மௌரியன் ஆட்சியின் தொடக்க காலம் வருகிறது. நமது புராணங்கள் கூறியுள்ள கூற்றுப்படி, அதிலுள்ள ஜோதிட வானியல் கணக்கின்படி இந்த மகாபாரத காலம் கிமு 3162 வருடம் என நித்யானந்த அவர்கள் கைலாச தேசம் இயற்றியுள்ள யுஎஸ்கே காஃபி டேபிள் புக்கில் உள்ள குறிப்பில் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மகாபாரதம் நடைபெற்ற காலம் கிமு 3162 என்பதை நித்யானந்த கூற்றின்படி உணர முடிகிறது. இந்த காலகட்டத்தில் அந்த மகாபாரத போரில் பங்கேற்ற அஸ்வத்தாமன் வாழ்ந்துள்ளார். எனவே அஸ்வத்தாமன் கிமு 3162 வாழ்ந்தார் என்று கருதலாம். ஏனென்றால் இவர் இந்த மகாபாரத போரில் கௌரவர்கள் பக்கம் துரோணாச்சாரின் மகனாக இருந்து துரோணாச்சாருக்கு துணையாக சண்டையிட்டுள்ளார். இந்த துரோணாச்சாரின் மகனான அஸ்வத்தாமர் தனது முன்னோர் என மௌரிய மன்னர் அசோகர் கூறியிருப்பதை கொண்டு இவருக்கு சற்று காலத்திற்கு பின்பு இந்த அசோகர் மன்னர் வந்திருக்கலாம் என்பது நமக்கு இந்த கல்வெட்டுகள் மூலம் உணர்த்துகிறது. மேலும் இந்த அசோக மன்னர் பல்லவர்களையும் தனது முன்னோர்களாக குறிப்பிட்டுள்ளதை கொண்டு இந்த அஸ்வத்தாமன் அடுத்த நிலையில் குறிப்பிட்டுள்ள வைத்து பார்க்கும் பொழுது இந்த பல்லவ மன்னர்கள் ஒருவரைத்தான் இந்த அஸ்வத்தாமன் மற்றும் அவரது அப்பாவான துரோணாச்சார் போன்றவர்கள் மகாபாரத போரில் பங்கேற்றுள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. இதன் மூலம் பல்லவர்களும் மகாபாரத போரில் பங்கேற்றனர் என்பது உறுதியாகிறது. இவர்களது சமகாலத்தில் வாழ்ந்த சரங்கத்வாஜா என்கிற மீனாட்சி அன்னையின் தந்தையான, நாம் கடவுளாக வணங்கும் மீனாட்சி தேவியின் தந்தை சரங்கத்வாஜா அவரது மகனை மகாபாரத போருக்கு அனுப்பினார் என்கிற குறிப்பு மகாபாரதத்தில் உள்ளது. மேலும் அதே சமகாலத்தில் வாழ்ந்த பெருஞ்சொற்று உதியன் சேரலாதன் என்கின்ற சேர மன்னன் இந்த போர் புரிந்தவர்களுக்கு எல்லாம் உணவிட்டு வழங்கினான் என்று குறிப்புகள் நமது சங்ககால நூல்களில் காண முடிகிறது. இதே சமகாலத்தில் கௌரவர்களுக்கு ஆதரவாக இந்த அஸ்வத்தாமன் என்கிற பல்லவ மன்னனும் மகாபாரத போரில் பங்கு கொண்டுள்ளார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இதன் மூலம் இவர்களின் வழியில் வந்த அஸ்வத்தாமன் மற்றும் பல்லவர் வம்சத்தில் அசோகர் கிமு 1568 ஆட்சி புரிந்தார் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. மேலும் இந்த அஸ்வத்தாமன் பரத்வாஜா அவர்களை தனது மூத்தவராக கூறியுள்ளதை கொண்டு வடக்கே இந்த பல்லவ மன்னர் பரத்வாஜா என்கிற பழைய முனிவர் வழியில் வந்த வம்சாவளியாக அடையாளம் காணப்பட்டுள்ள என்பது இதன் மூலம் விளங்குகிறது. இந்த பரத்வாஜா அவர்களுக்கு முன்னோர்களாக இந்த பல்லவ வம்சத்தில் பிருகு மற்றும் அங்கிராசு போன்றவர்கள் உள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோராக முருகர் இருக்கிறார். இதை முருகரின் வரலாற்றை பதிவிட்ட கந்த புராணத்தில் இந்த கந்த புராணத்தை முருகர் பிருகு முனிவருக்கு கூறியதாகும். அது அப்படியே சேவான், ரேகா, பரத்வாஜா என்பவர்களின் வாயிலாக இந்த துரோணாச்சார் வரை வாய்மொழியாக கடத்தப்பட்டு இதை மகாபாரத காலத்தில் வாழ்ந்த வேதவியாசர் என்பவர் முதல் சமஸ்கிருதத்தில் நூலாக பதிவிட்டுள்ளார். இந்த கந்த புராணத்தை காஞ்சிபுரத்தில் அப்போது தலையிடமாக கொண்டு ஆண்ட இந்த பல்லவ மன்னன் ஆட்சியிலும் வாழ்ந்தவர்களும் தமிழில் இயற்றியிருக்க வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இந்த பாலாற்று வெள்ளங்கள், பல இயற்கை சீற்றங்கள் இந்த பல்லவர் கால தமிழ் குறிப்புகளும் அழிந்துவிட்டன. இந்த கந்த புராணத்தை பிற்பாடு வந்த கச்சியப்பர் என்கிற காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த மகான் வெளியிட்டுள்ள கந்த புராணம் நமக்கு அண்மையில் கிடைக்கப்பெற்று அதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கந்த புராணம் கூறும் செய்திகள் வரலாற்று செய்திகள் என இதன் மூலம் உறுதியாகிறது. அதில் குறிப்பிட்டுள்ள முருகர் பழங்காலத்தில் கிமு 11250 வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன என்பதை இறைனார் களவியல் என்கின்ற நூலில் குறிப்பிட்டுள்ள சங்ககால நிகழ்வின் காலங்களாக நக்கீரர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு நோக்கினால் முருகர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் என்பது உறுதியாகிறது. இதை மனதின் தன்மையாக கொண்டு நமது மனிதர்கள் வாழ்ந்த காலத்தினை கொண்ட மன அமைப்பை பொறுத்து அமைந்த சிறு யுக கால சுழற்சியின் அடிப்படையில் பார்த்தால், அதாவது சிறு யுக காலம் என்கிறதை நான் இங்கு முதலாக குறிப்பிடுகிறேன். இந்த காலத்தில் வாழ்ந்து பார்த்தால் முருகர்
புராணத்தில் கூறியுள்ளபடி பார்த்தால் திரேத யுகத்தில் வாழ்ந்தோர் என்பதை நிரூபிக்க முடிகிறது. எனவே நமது புராணம் கூறிய இத்திரேத யுகம் கிமு 12,000 முதல் 8,000 என வருகிறது. எனவே இந்த திரேதயுகத்தின் தொடக்கத்தில் முருகன் வாழ்ந்துள்ளார் என்பதை நமது தமிழ் இலக்கியங்கள் மற்றும் புராணங்கள் கூறியுள்ள விஷயங்களுடன் பொருந்துவதால் முருகர் கிமு 16,250 வாழ்ந்தோர் என்பது உறுதியாகிறது. இந்த முருகர் தான் சிவபெருமான் தலைமையில் அவர் வழிகாட்டலின்படி முருகர் இந்த உலகம் முழுவதில் இருந்த தமிழர்களையும் தமிழ் மன்னர்களையும் வரவழைத்து அவர்களது சார்பாக பிரநிலையம் கொண்ட முதல் தமிழ் சங்கத்தை கிமு 11,210 இந்த பாண்டிய மன்னர் காய்ச்சினவழுதி என்கிற பாண்டிய மன்னரின் அரசவையில் அப்போது குமரிக்கண்டத்தில் இருந்த தென்மதுரையில் நடைபெற்றுள்ளது என்பதை நமது தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. இந்த தமிழ்ச்சங்கம் நடைபெற்ற பொழுது இந்த பல்லவ மன்னர்களுக்கு குருவாக விளங்கியவர் முருகர் எம்பெருமான் என்பதை அறிய முடிகிறது. இவரின் காலத்தில் தமிழர்களுக்கு கல்வி போதித்த ஆசான்களைத்தான் நாம் சமணர்கள் என்று நமது நவீன வரலாற்றின் கூற்றின் மூலம் அடையாளம் காண்கிறோம். இத்தகைய பழங்காலத்தில் வாழ்ந்த சமணர்கள்தான் கட்படுக்கைகளை கொண்ட குகையில் வாழ்ந்த அக்காலத்தில் தமிழர்களுக்கு கல்வி கற்பித்துள்ளார்கள். இத்தகைய பள்ளிக்கூடங்களாக உள்ளவர்கள்தான் கடிகை என்று பலவர்கள் ஆட்சியில் குறிப்பிட்டுள்ளனர். இத்தகைய பழமையான கடிகளை நாம் அருகர் மாமலை என்கிற இடத்தில் தற்போதும் இந்த வாணியம்பாடி மற்றும் ஆம்பூருக்கு இடைப்பட்ட மலையாம்பட்டு என்னும் கிராமத்தின் அருகில் பாலாற்றின் துணை நதி போக்கில் அமைந்த தொழில் இடமாக விளங்குவதை அறிய முடிகிறது. இதை வேண்டுமென்றால் நீங்கள் நேரில் சென்று பார்க்கலாம். இங்குள்ள கல்வெட்டுகளில் ஸ்ரீ கனகநந்தி படாரர் மற்றும் கடைக்கோட்டு ருத்தநந்தி படாரர் மாணாக்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். கல்வெட்டு செய்திகள் உள்ளது. இதன் மூலம் இந்த கடைக்கோட்டு ருத்த நந்தி படார் என்ற சமணத்துறவியராக நாம் கருதும் இந்த ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு பாடத்தை கற்பித்துள்ளார் என்பது இந்த கல்வெட்டு செய்தி மூலம் உறுதியாகிறது. மேலும் இந்த ஒரு இடம் கடிகை என்பது அதாவது பள்ளிக்கூடம் என்ற இடமும் நிறுவனமாகிறது. இத்தகைய ஆசிரியர்கள் எல்லாம் ஜெயின மற்றும் புத்த மதத்தை பரப்பு வந்தவர்கள் என்று நமக்கு தவறுதலாக கற்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நமக்குள் பிரிவினை ஊக்குவிக்கப்பட்டு அதன் மூலம் இந்த பெரும் சாம்ராஜ்யமாக விளங்கிய பல்லவ மன்னர்களின் வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து நமது தமிழர்களின் வரலாற்றை முழுமையாக மறைத்துவிட்டனர் இந்த ஆங்கிலேயர்கள். நமது தமிழர்களின் வரலாற்றை கூறும் புராணங்களையும் கட்டுக்கதைகள் என்று நமக்கு கற்பித்து நமது வரலாற்றை அறிய முடியாதபடி இருளில் ஆழ்த்தி இந்த ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி புரிந்தனர். இதன் மூலம் நமது தமிழர்களின் வரலாற்றை மறைத்து இந்தியா முழுவதிலும் ஆண்ட இத்தமிழ் மக்களை தென்னகத்தில் மட்டும் ஆட்சி புரிந்த மூவேந்தரால் நமக்கு கற்பித்து அவர்களின் நீண்ட நெடிய இந்த சங்க காலத்தினை அதாவது கிமு 11,210 ஆரம்பிக்கின்ற இந்த சங்க காலத்தை இது கிமு 1220 இந்த பாண்டிய மன்னர் காலத்தில் முடிகிறது. இத்தகைய தொன்மை வாய்ந்த நமது சங்க காலத்தை கிமு 300 to கிபி 300 என்ற 600 வருடத்தில் சுருக்கிவிட்டனர். நீங்கள் மொழியில் அடிப்படையில் பார்த்தாலே ஒரு மொழி உருவாக 1,00,000 வருடங்கள் உருவாகும் என்று உலகில் உள்ள அனைத்து மொழியில் உள்ளவர்களும் ஒருமனதாக கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் இத்தகைய பல படிநிலையில் உயர்ந்த சங்ககால இலக்கியங்கள் ஒரு 600 வருடங்கள் உருவாக முடியுமா என்பதை சிந்தித்தாலே நமக்கு இத்தகைய மறைக்கப்பட்ட வரலாறு விளங்கும். ஏனென்றால் இப்போது தொல்காப்பியம் கிமு 700 இயற்றப்பட்டதாக நமது தமிழ் இலக்கிய வரலாறு என்ற லயோலா கல்வி வெளியிட்ட முனைவர் பா முருகன் அவர் புத்தகத்தில் காண முடிகிறது. எனவே இத்தகைய பழமை காலத்தில் வெளியிட்ட தொல்காப்பியம் அதற்கு பிறகு ஒரு பெரிய இலக்கண வரையறை முறை மாற்றி அமைக்க கிட்டத்தட்ட இந்த 2,600 வருடங்கள் எதுவும் இந்த தமிழ் உலகத்தில் நடைபெறவில்லை, இந்த உலகத்தில் நடைபெறவில்லை. அப்படி என்றால் ஒவ்வொரு படிநிலையில் உயர்ந்த தமிழ் இலக்கியம் எத்தனை காலகட்டத்தை கடந்து வந்திருக்க வேண்டும்? அதையெல்லாம் ஒரு 600 வருடத்தில் அடக்கினால் அது எவ்வளவு மூடத்தனம். இதை நாம் எப்படி பகுத்தறிவு உள்ள அனைவரும் பொறுத்து கொண்டு இது ஒரு 600 வருடத்தில் இத்தகைய பெரும் இலக்கண நிலைகளையும் படிநிலையும் கொண்ட தமிழ் இலக்கியத்தை 600 வருடத்தில் வளர்ந்தது என்று ஒத்துக்கொண்டு அமைதியாக இருக்க புரியவில்லை. இந்த இலக்கண அமைப்பை கொண்டு எவ்வாறு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இலக்கண அமைப்புகள் உருவாகின, அதில் பாட்டு என்ற இலக்கணத்தை மட்டும் 8 படிநிலைகள் வைத்துள்ளார்கள். அப்படி என்று பார்க்கும்போது எவ்வளவு படிநிலைகளில் தமிழ் உருவாகியிருக்க வேண்டும், தமிழ் இலக்கியங்கள் உருவாகியிருக்க வேண்டும் என்பதை தமிழறிஞர்கள் ஆராய்ந்து கூற இவ்வுலகத்துக்கு முன்வர வேண்டும். நான் அந்த முயற்சி எடுத்துட்டேன். எனக்கு ஆதரவு உள்ள தமிழர்கள் வந்தால் இது ஒரு கூட்டு தொகுப்பாக இருந்து இந்த வரலாற்றை முன்னெடுத்து செல்லலாம். எனவே தமிழின் வரலாறு மிகவும் தொன்மையானது. அதையெல்லாம் மறைத்து இந்த ஆங்கிலேயர்கள்
நம்மை அடிமையாக்கி இந்த இந்தியாவை ஆண்பதற்காக செய்த சூழ்ச்சியாக நமது வரலாற்றை தமிழர்களிருந்து மறைத்தனர். அதுவும் இந்தியா முழுக்கும் வாழ்ந்த இந்த பல்லவ மன்னர்களை அவர்கள் வரலாறு என்றும் அவர்கள் எங்கே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று பல்வேறு விதமான குழப்பங்களை உருவாக்கி நம்மை குழப்பில் ஆழ்த்தி விட்டு சென்று விட்டேன் என்பதை பதிவிட முற்படுகிறேன். இந்த காலை கண்டமைக்கு நன்றி.